குட் மார்னிங். இன்றைக்கி ஸ்போக்கன் இங்கிலீஷில் நம்ம வொக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நாம் ஒரே உச்சரிப்புள்ள இரு வார்த்தைகளுக்கு எப்படி பொருள், அதுக்கு என்ன பேர்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஹோமோஃபோன்ஸ், ஃபோன்னா சவுண்டு, ஹோமோனா ஒரே மாதிரி, ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா ஒரே விதமான சவுண்டு சொல்லி உச்சரிக்கிற வார்த்தைகள்னு அர்த்தம். ஸ்பெல்லிங்கில் டிஃப்ரென்ஸ் இருக்கும், மீனிங்கில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். we'll take a few examples. hair, HAIR, முடின்னு அர்த்தம், தலைமுடி. லாக் ஆஃப் ஹேர், நீளமான முடி. ஹேர், HARE, அதுக்கு முயல்னு அர்த்தம். அடுத்தது நோ, KNOW, நோ அப்படின்னா தெரியும்னு அர்த்தம். ஐ நோ, எனக்கு தெரியும். NO, நோ, அதுவும் இதே சவுண்டு தான் வரும். நோ, இல்லை. ஹியர், HEAR, ஹியர், கேட்குறது. நான் பேசுகிறது கேட்குறதா அப்படின்னா கேட்குது. ஒரு நியூஸ் கேட்டியா, கேட்டேன். ஹியர். இப்போ ஒருத்தர் இங்கே வான்னு சொல்கிறோங்கிறதுக்கு இந்த ஸ்பெல்லிங் இல்லை. HERE, ஹியர். கம் ஹியர், இங்கே வா, அதுக்கு அந்த ஸ்பெல்லிங், அந்த உச்சரிப்பு. அவர், எங்களுடைய, OUR. வீணா நாம், அவர்னா எங்களுடைய. ஒரு மணி நேரங்கிறதுக்கு an hour, HOUR, அவர், மணி. பை, வாங்கிறது. ஐ பை அ பென், BUY, பை, வாங்குதல். பை, BY, ஆல்னு அர்த்தம். ஸ்கூட்டர் இஸ் ரிப்பேர்ட் பை ஹிம், அவனால் ரிப்பேர் செய்யப்பட்டது. ஆல். அடுத்து செயில், SAIL, செயில் அப்படின்னா கப்பல், படகுல போகிறது, பயணம் செய்தல். சேல், விற்கிறது, விற்றுவிடு. SALE, சேல். சேல்ஸ்மேன் அப்படின்னா கடை வியாபாரம் பண்ணங்கன்னு சொல்லி வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. சேல்ஸ் கேர்ள் அப்படின்னா ஃபீமேல் அர்த்தம். மீட், சந்திக்கிறது. ஒரு ஜங்ஷன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மீட். எந்த இடத்துல சந்திக்கலாம், MEET. அதே மாதிரி மீட் இன்னொன்று இருக்குது, MEAT, அது இறைச்சி. மீட் ஸ்டால் அப்படின்னா இறைச்சி கடைன்னு அர்த்தம். சம், சில. கிரவுண்டில் யார் இருக்காங்களா பாருங்கன்னு கேட்குறீங்க, ஒரு 5-6 பேர் விளையாடிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. அப்போ சம் பாய்ஸ் ஆர் பிளேயிங், சம், சில, SOME. கணக்கு போடுறோம், SUM, ப்ராப்ளம்னு சொல்லுவோம். கணக்கு பாடத்தில் சம்ஸ், எத்தனை சம்ஸ் போட்டாங்க, SUM. ப்ரைஸ், விலை. கடையில் போய் ஒரு பேனா வாங்குறீங்க, பார்க்கர் பேனா வாங்குறீங்க. வாட் இஸ் த ப்ரைஸ்னு கேட்குறீங்க. ப்ரைஸ், அது விலை, எவ்வளவு ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய். இப்போ ஒரு பரிசு வாங்குறீங்க, ஒரு போட்டியில் ஜெயிச்சிடுறீங்க, அதுக்கும் இதே உச்சரிப்பு வரும், ஸ்பெல்லிங் வேறு. PRIZE, ப்ரைஸ். அடுத்தது பார்க்குறதுக்கு இங்கிலீஷு, SEE, சி. இப்போ மெரினா பீச்சில் கடல் இருக்கா, ஆமாம் இருக்குது. அப்போ சி, SEAC. ஸோ இப்போ மீனிங் வேறையாக இருக்கும், ஸ்பெல்லிங் வேறையாக இருக்கும், உச்சரிப்பு, அந்த சவுண்டு மட்டும் ஒரே மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட சொற்களுக்கு ஹோமோஃபோன்ஸ்னு பேர். இப்படி நம்ம நிறைய ஹோமோஃபோன்ஸை படித்து வச்சுக்கிட்டோம்னா ஸ்போக்கன் இங்கிலீஷில் அவற்றை பயன்படுத்தும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வொக்காபுலரி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு பயன்படும். தேங்க்யூ.